பாரி கார்த்திக், தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தினுடைய 2026 சட்டமன்ற தேர்தல் நிலவரம் என்னவாக இருக்கிறது, அது தொடர்பான நேரடி அண்மை நிலவரங்களை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தமிழ்நாடு வாக்குப்பதிவில் வரலாறு படைத்திருக்கிறது என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது வரையில் ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு ஆண் வாக்காளர்கள், எவ்வளவு பெண் வாக்காளர்கள், எவ்வளவு மூன்றாம் பாலினத்தவர் இருக்கிறார்கள், ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தொகுதியிலும் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்கள், எத்தனை சதவீத வாக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவாக இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். பாரி, தற்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் பதிவாக இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்குகள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்குகள் எவ்வளவு, மூன்றாம் பாலினத்தவர்கள் பதிவு செய்த வாக்குகள் எவ்வளவு என்பது தொடர்பான துல்லியமான விவரம் எப்போது கிடைக்கும்? அதையும் நாளைக்கு தான் எதிர்பார்க்க முடியுமா? இல்ல, தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதியின் காரணமாக பழைய ஃபார்முலா என்ற அடிப்படையில் அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். ஏனென்றால் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை தேர்தல் ஆணையம் தங்களுடைய பக்கத்திலே எத்தனை சதவீத வாக்குகள் தமிழகம் முழுக்க பெற்றிருக்கிறார்கள் என்பதை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பொதுமக்களும் அறிந்து கொள்வதற்கான வசதிகளை சேர்க்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இன்று இரவு 10 முதல் 11 மணிக்குள்ளாக அனைத்து உறுதிப்படுத்தப்பட்ட அறிவிப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய நிறுவனத்தின்படி தமிழகம் முழுக்க 5,73,43,291 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதில் ஆண் வாக்காளர்கள் 2,80,30,658 பேரும், பெண் வாக்காளர்கள் 2,93,04,905 பேரும், மேலும் மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் 7,728 பேரும் இருக்கிறார்கள். மொத்தமாக 234 தொகுதியிலும் இந்த எண்ணிக்கையில் அடிப்படையில் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அனைத்து இடங்களிலுமே கிட்டத்தட்ட 234 தொகுதியிலும் சராசரியாக அனைத்து வாக்காளர்களும் கிட்டத்தட்ட 4 கோடிக்கு மேலே தன்னுடைய வாக்குப்பதிவு பதிவாஇருக்கும் நிலையில் ஆண் பெண்ணுடைய விகிதாச்சாரம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் தற்போது பதிவாஇருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கையிலே பெண் வாக்குடைய வாக்காளர்கள் தான் அதிகமாக காணப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் வந்த தகவலின் அடிப்படையில் பெண் வாக்காளர்கள் தான் அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. சென்னை மாவட்டத்தில் மட்டும் அதிகபட்சமாக 87.12% 5 மணி நிலவரப்படி பதிவாயிருக்கிறது. இதில் பெண் வாக்காளர்களை அதிகமாக காணப்படுகிறது. குறைந்தபட்சமாக மயிலாப்பூர் தொகுதியில் 72.79% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது. மேலும் குறைந்தபட்சமாக இந்த பதிவு என்பது இருக்கிறது. 72.79 என்பது மயிலாப்பூரில் குறைந்தபட்ச வாக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் குறைவான வாக்குகள் என்ற அடிப்படையில் 72.79% வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கிறது. அதே போல பெரம்பூரை பொறுத்தவரைக்கும் சென்னையிலே அதிகபட்சமாக 86.72% வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. குளத்தூரை பொறுத்தவரைக்கும் 83.58%. குளத்தூரில் முதலமைச்சரும் பெரம்பூரில் விஜய் அவர்களும் நிற்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே குளத்தூரை பொறுத்தவரைக்கும் 83.58%, பெரம்பூரை பொறுத்தவரைக்கும் 86.72% வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். சேப்பாக்கம் திருவள்ளுவர் துணை முதலமைச்சர் தற்போது வேட்பாளராக நிற்கிறார். அவர் நிற்கக்கூடிய அந்த தொகுதியில் 81.89% வாக்குகள் தற்போது விழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரை வாக்கு செலுத்தக்கூடிய மொத்த எண்ணிக்கையாக ஏற்கனவே நாம் அறிவித்தபடி கிட்டத்தட்ட 5,73,00,000 வாக்காளர் இருக்கக்கூடிய தமிழகத்தில் 4,71,50,122 பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே அதாவது தமிழகம் இதுவரை கண்டிடாத அளவிற்கு வாக்குப்பதிவு உயர்ந்திருப்பது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு அரசியல் விஷயங்கள் இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் எடுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாகும், தேர்தல் ஆணையம் தொடர்ந்து வாக்காளர்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதன் காரணமாகும் இத்தகைய வாக்கு சேதம் பெற்றிருப்பது ஒரு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த காரணமாக இருக்கிறது. அரசியல் காரணங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூடுதலாக தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் 10% மேலாக இடங்கள் பெற்று கிட்டத்தட்ட 82.16% என்ற அடிப்படையில் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அதே போல விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் 85.45%, வேலூரை பொறுத்தவரைக்கும் 85.06%, திருவண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் 85.59%, திருப்பூரை பொறுத்தவரைக்கும் 86.33%, திருப்பத்தூரை பொறுத்தவரைக்கும் 85.28%, திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக திருநெல்வேலி காணப்படுகிறது. அதில் 75% மட்டுமே வாக்குகள் பதிவாயிருக்கின்றன. இதன் மூலம் திருநெல்வேலி அதாவது தென் மாவட்டங்களில் அதிக அளவிற்கு இல்லை, குறிப்பாக மதுரை மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் குறைந்த எண்ணிக்கையில் தான் இந்த முறை சராசரியாக மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும் பொழுது தென் மாவட்டங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது என்று குறிப்பிடத்தக்கது. ஒரு சில மாவட்டங்களை தவிர
மீதம் இருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இத்தகைய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களுடைய வாக்கு எண்ணிக்கை குறைவாக காணப்படுகிறது. மேலும் நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேற்கு மண்டலம் என சொல்லக்கூடிய கோவை, நாமக்கல், சேலம், அதே போல கரூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட மாவட்டங்கள் எல்லாம் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கோவையிலும் மற்றும் கரூரிலும் அதிகபட்சமாக தமிழகத்திலே கரூர் தான் அதிக எண்ணிக்கை வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள்.